selected point number 1170 சூழ்நிலைகள் வந்ததுன்னா என்ன செய்யணும்? तो परिस्थिति आने से क्या करना पड़ेगा? இப்போ சூழ்நிலை வந்ததுன்னா என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும்? परिस्थिति है कि स्वस्थिति है? பாபா சொல்லிட்டு இருக்காங்க, பரிஸ்திதியா இருக்குதா, அதாவது மத்தவங்களதா இருக்குதா, இல்லன்னா சுயஸ்திதி சுயத்தினோட அந்த ஒரு நிலையா இருக்குதா, ஸ்திதியா இருக்கா? परमान प्रकृति பரன்னா இயற்கை. प्रकृति ने माया से हाथ मिला लिया. இயற்கை மாயா கூட போய் கைய இணைச்சது. क्या किया? என்ன செஞ்சாங்க? नाम पड़ गया योग माया. பேர் வந்துடுச்சு யோக மாயா. क्या? என்ன नाम क्या पड़ गया? என்ன பேர் வந்துடுச்சு? योग माया. யோக மாயா. तो जब हाथ मिलाई लिया சரி, எப்போ கைய இணைச்சுக்கிட்டாங்களோ तो वो मायाविनी हो गई कि नहीं हो गई? அப்போ அவங்க மாயாவினி ஆயிட்டாங்களா இல்லன்னா இல்லையா? அதாவது மாயா ஆயிட்டாங்களா இல்லன்னா இல்லையா? हो गई. ஆயிட்டாங்க. तो परिस्थिति लाएगी या नहीं आई है? स्वस्थिति लाएगी. அப்போ அவங்க சூழ்நிலைகளை கொண்டு வருவாங்களா இல்லன்னா சுயத்தினோட ஸ்திதி, அதாவது சுயத்தினோட அந்த ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அத கொண்டு வருவாங்களா? सबके दिमाग में எல்லாரோட புத்தியில परिस्थिति क्रिएट करेगी சூழ்நிலைகளை கிரியேட் பண்ணுவாங்களா या नहीं करेगी? உருவாக்குவாங்களா இல்லன்னா ஆக்க மாட்டாங்களா? ऐसी ऐसी परिस्थितियां क्रिएट कर देगी அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உருவாக்கி வச்சிடுவாங்க कि हर मनुष्य आत्मा को அதாவது ஒவ்வொரு மனித ஆத்மாக்கு கூடயும் मनुष्यों के बाप மனிதனுக்கு அப்பா, மனிதர்களுக்கு அப்பா को छोड़कर அவங்கள விட்டு सबको मजबूर करेगी. எல்லார கூடயும் அதாவது வலுக்கட்டாயமாக செய்ய வைக்கும். क्या? என்ன? परिस्थिति में बंध जाने के लिए. அதாவது சூழ்நிலைகள்ல கட்டுப்படுறதுக்காக எல்லார கூடயும் வலுக்கட்டாயமாக அது கட்டு போடும். क्या? என்ன? वो बोलेंगी ऐसी परिस्थिति आ गई तो हम क्या करें? இப்படி சொல்றாங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்துடுச்சுன்னா நம்ம என்ன செய்யறது? क्या बोल रही हो? என்ன சொல்லிட்டு இருக்க? अच्छा हाँ. ஆமா, तो जो परिस्थिति है இந்த சூழ்நிலை என்ன இருக்கு, वो पर के द्वारा आई है. அது மத்தவங்க மூலமாக வந்து இருக்கிறதா இருக்கு. उसका मुकाबला करना चाहिए. அத எதிர்க்கணும்னு சொல்லி சொல்றாங்க. क्या? என்ன? घबराना नहीं चाहिए. பயப்படக்கூடாது. हम क्या करें ऐसी परिस्थिति आ गई. நாம என்ன செய்யறது, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்துடுச்சு. अरे स्वस्थिति में रहेंगे तो परिस्थिति அரே சுயத்தினோட ஸ்திதியில இருந்தீங்கன்னா, அப்போ சுயத்தினோட நிலையில இருந்தீங்கன்னா அப்ப சூழ்நிலைகள் गायब हो जाएगी. மறைஞ்சு போயிடும். सदैव स्वस्थिति में रहना चाहिए. சதா சுயத்தினோட நிலையில இருக்கணும். कभी घबराना नहीं चाहिए. अरे बाप रे, எப்பவுமே பயப்படக்கூடாது. जैसा फरुखाबाद में हुआ था. அடேங்கப்பா, எப்படின்னா ஃபருக்காபாத்ல எப்படி ஆச்சோ? क्या? ओ मीना का जब वो केस शुरू हुआ था. ஃபருக்காபாத்ல எப்படி மீனாவினோட கேஸ் ஆரம்பம் ஆயிருந்தது. तो फरुखाबाद में टेलीविजन वालों ने भी घमासान मचा दिया. அப்ப ஃபருக்காபாத்ல இந்த டெலிவிஷன் அதாவது டிவி காரங்க கூடயும் ரொம்ப கலாட்டை பண்ணாங்க. अखबार वालों ने घमासान मचा दिया. நியூஸ் பேப்பர் காரங்க கலாட்டை பண்ணாங்க.
அதாவது ரொம்ப கலாட்டா பண்ணாங்க. घर में ग्लानी ही ग्लानी हो गई। ஒவ்வொரு வீட்டுல கூடயும் வெறும் அதாவது அவதூறு தான் ஏற்பட்டது. है? बाप की ग्लानी इतनी बड़ी அப்பாவினோட அவதூறுன்றது எந்த அளவுக்கு அதிகமாச்சுன்னா के सारे फरुखाबाद जिला के लोग என்னன்னா அந்த முழு ஃபருக்காபாத் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஜனங்க सब विरोधी हो गए, पुलिस विरोधी हो गई। எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாருமே விரோதி ஆயிட்டாங்க. அதாவது அகேன்ஸ்ட்ல வந்துட்டாங்க, விரோதம் பண்ணக்கூடியவங்களா ஆயிட்டாங்க. शासन विरोधी हो गया, प्रजा विरोधी हो गई। இப்போ போலீஸ்காரங்க அவங்க விரோதி ஆயிட்டாங்க, பிறகு இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்காரங்க அவங்க, பிறகு இந்த ஜனங்க அவங்களும் கூடயும் விரோதி ஆயிட்டாங்க. घर घर में बच्चे बच्चे में बोई गिलानी की बात है। ஒவ்வொரு வீட்ல சின்ன சின்ன குழந்தைகள் கூடயும் அதேதான் பேச்ச பேசிட்டு இருந்தாங்க. तो चारों तरफ से विरोध हुआ। அப்ப நாலா பக்கத்துல இருந்து கூடயும் விரோதமாச்சு, அதாவது எதிர்த்தாங்க, எல்லாருமே விபரீதமாயிட்டாங்க. उस चारों तरफ के विरोध में भी அந்த நாலா பக்கம் விரோத செஞ்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அதுல கூடயும் जो छोटे छोटे सतो प्रधान बच्चे सरेंडर हुए थे, இப்ப யாரு சின்ன சின்ன சத்தோபிரதான் குழந்தைகள் சரண்டர் ஆயிருந்தாங்க, वो हिम्मत हार गए। அவங்க தைரியத்தை விட்டுட்டாங்களா? है हिम्मत नहीं हारे। இல்ல, அவங்க தைரியத்தை விடல. हिम्मत बच्चे தைரியத்தை வச்சாங்கன்னா குழந்தைகள், तो बाप ने मदद दी कि नहीं दी? அப்பா அவங்களுக்கு உதவி செஞ்சாங்களா இல்லன்னா இல்லையா? है बाकी परीक्षा तो हुई। கொடுத்தாங்க. மற்றபடி எக்ஸாம் அதாவது பரீட்சைன்றது ஆச்சுதான். क्या परीक्षा हुई? என்ன எக்ஸாம் ஆச்சு? किसी ने नहीं जाना। யாருக்குமே தெரியல. क्या என்ன? है कि ये परिस्थितियां இந்த ஒரு சூழ்நிலைகள் आध्यात्मिक विद्यालय फरुखाबाद के लिए कौन क्रिएट कर रहा है? ஆத்தியாத்மிக் வித்யாலய் அதாவது ஃபருக்காபாத் இருக்கு இல்லையா, ஃபருக்காபாத்ல இருக்கக்கூடிய ஆத்தியாத்மிக் அந்த ஒரு உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் माया क्रिएट कर रही है। மாயா கிரியேட் பண்ணிட்டு இருக்குது. माया ने हाथ मिला लिया है। மாயா கைய இணைச்சுக்குது. किससे? மாயா போய் கைய இணைச்சது யாரு கூட? है प्रकृति से। अब இயற்கை கூட. प्रकृति दुनिया की सबसे बड़ी ताकत है। பிறகு இயற்கை உலகத்துல எல்லாத்தை விட பெரிய சக்தியா இருக்குது. प्रकृष्ट பிரகஷ்ட் அதாவது சக்திசாலியான. कृति माने கிருதி என்ன? दुनिया की அதாவது ரச்சனா, படைப்பு. सबसे बड़ी पावर क्या है? உலகத்துல எல்லாத்தை விட பெரிய பவர் எதா இருக்குது? प्रजापिता? பிரஜாபிதாவா? नहीं। இல்ல. कौन? யாரு? जगदम्बा। ஜெகதம்பா. प्रकृति, இயற்கை, पृथ्वी, பூமி, நிலம். जब तामसी बनती है எப்போ தமோ பிரதானம் ஆகுறாங்களோ जोर से हिलती है। அப்போ வேகமாக ஷேக் ஆகுறாங்க. और दुनिया के सारे संगठन रूपी महल அசைஞ்சு போயிடுறாங்க. அப்போ உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா சங்கடனைகள், किले, அந்த ஒரு கோட்டைகள், मकान धराशायी வீடுகள் எல்லாமே हो जाते हैं। इतनी கீழே விழுந்துடுது. पावरफुल है அந்த அளவுக்கு சக்திசாலியானவங்க. कि दुनिया की हर आत्मा को हिलाई देती है। என்னன்னா உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவை கூடயும் அசைய வச்சிடுறாங்க. क्या? என்ன? लेकिन मनुष्य आत्माओं के बाप को नहीं हिला पाती। ஆனா மனித ஆத்மாக்களோட அப்பாவை அசைக்க முடியறதில்ல. दाढ़ी हिलाई देती है।
அவங்களோட தாடிய போய் ஷேக் பண்ணிடுது, ஆட்டிடுது. है लेकिन पूरा नष्ट नहीं कर पाती. ஆனா முழுமையாக நஷ்டம் செய்ய முடியறது இல்ல. तो देखो அப்ப பாருங்க, ये परिस्थिति के वशीभूत होना है. இந்த சூழ்நிலைக்காக அடிமை ஆகணுமா? है तो ये नहीं कहना है. அப்போ இந்த விஷயத்த சொல்லக்கூடாது. अरे परिस्थिति आ गई क्या करे. அரே சூழ்நிலை வந்துடுச்சு, என்ன செய்யுது? बाबा आपने ऐसी परिस्थिति क्यों बनाई. பாபா, நீங்க இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை ஏன் உருவாக்குனீங்க? अरे माया जब है एग्जामिनर. அரே மாயா இப்போ எக்ஸாமினர் ஆக இருக்குது, அதாவது பரீட்சை எடுக்கக்கூடியதாக இருக்குதுன்னா तो वो तो क्या करेगी. அப்போ அது என்ன செய்யும்? एग्जाम लेगी. எக்ஸாம் எடுக்கும் தான். किनका एग्जाम लेगी. எக்ஸாம் வாங்கோதான். யாரோட எக்ஸாம் எடுக்கும்? नहीं, யார் சொல்றாங்க பவர்ஃபுல்? பாபா சொல்றாங்க இல்ல, जो तमो प्रधान बच्चे बन गए हैं. யார் சமப்பிரதான் குழந்தைகளா இருக்காங்க? जिन बच्चों ने बाप के घर में जन्म लिया. எந்த குழந்தைகள் அப்பாவோட வீட்டுல ஜென்ம எடுத்துக்கிட்டாங்க, दुनिया के सामने लिख कर दे दिया स्टाम्प पेपर पर. உலகத்துக்கு முன்னாடி ஸ்டாம்ப் பேப்பர் மேல எழுதி கொடுத்துட்டாங்க. क्या என்ன क्या लिख के दे दिया. என்ன எழுதி கொடுத்தாங்க? हम बाप के बच्चे बन गए, हमें बाप भगवान ऊंचे से ऊंचा मिल गया. நாங்க அப்பாவோட குழந்தைகள் ஆயிட்டோம், நமக்கு பகவான் அப்பா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் கிடைச்சிட்டாங்க. जब सतो प्रधान थे तब ऐसा कर दिया. எப்போ சத்தோ பிரதானமாக இருந்தாங்களோ அப்போ அப்படி செஞ்சுட்டாங்க, सरेंडर हो गए. சரண்டர் ஆயிட்டாங்க. अब क्या बन गए. இப்போ என்ன ஆயிட்டாங்க? हैं? अब ऐसे तामसी बन गए हैं. இப்போ இப்படி தமோ பிரதானம் தாமசி ஆயிட்டாங்க. कैसे எப்படி? है कैसे तामसी. எப்படி தாமசி? परिस्थिति का बखान कर रहे हैं. அதாவது சூழ்நிலை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க, அதாவது அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. स्वस्थिति का बखान नहीं कर रहे हैं. சுயத்தினோட ஸ்திதி இருக்கு இல்லையா, சுயஸ்திதி, அதை பற்றி எடுத்து சொல்லல. स्व आत्मा है बाप का बच्चा. ஸ்வ ஆத்மா இருக்குது, அப்பாவோட குழந்தை. क्या என்ன? और बच्ची कौन है. பிறகு பெண் குழந்தை யாரு? है माया. माया बच्ची है, बेटी है. பெண் குழந்தை யாருன்னு பாபா கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ மாயா மாயா பெண் குழந்தை இருக்குது, பொண்ணா இருக்கு. और प्रकृति भी. பிறகு இயற்கையும் கூடயும். प्रकृति क्या है. இயற்கை என்ன இருக்கு? पत्नी है. மனைவியா இருக்காங்க. प्रकृति क्या है. இயற்கை என்ன இருக்கு? पत्नी से बाप लेना है, बच्चे को वर्षा लेना है, माने माँ से वर्षा लेना है. மனைவியிலிருந்து அவங்களிடமிருந்து குழந்தைக்கு சொத்தை எடுத்துக்கணுமா, அதாவது அம்மா இடம் இருந்து சொத்தை எடுத்துக்கணுமா, या बाप से वर्षा लेना. இல்லன்னா அப்பா இடம் இருந்து சொத்தை எடுத்துக்கணுமா? वो प्रकृति जो महाकाली का रूप धारण करती है. இயற்கை யார் மகாகாலியினோட ரூபத்தை தாரணை செய்யறாங்களோ वो तो जैसा वर्षा उसे मिलेगा அவருக்கு சொத்து எப்படி கிடைக்குதோ उसी में से हिस्सा देगी बच्चे को. அதிலிருந்து தான் அவங்க ஷேர கொடுப்பாங்களா குழந்தைக்கு, या उससे ऊंचा दे देगी. பையனுக்கு, இல்லன்னா அதை விட உயர்ந்தது கொடுத்துடுவாங்களா? प्रकृति को இயற்கைக்கு जो मनुष्य जीवन का लक्ष्य है, இப்போ மனித வாழ்க்கையினோட லட்சியம் என்ன இருக்கு, லட்சியம் என்ன இருக்கு? नारी से क्या बनना है. நாளிலிருந்து என்ன ஆகணும்? वो वर्षा मिलता है उसे. லக்ஷ்மின்னு யாரோ சொல்லிட்டு இருக்காங்க, பாபா கேட்டுட்டு இருக்காங்க. அந்த ஒரு சொத்து அவங்களுக்கு கிடைக்குதா? है नहीं मिलता. கிடைக்கிறது இல்ல. वो लक्ष्मी का पद पाती ही नहीं. அவங்க லக்ஷ்மியினோட பதவி அடையிறதே இல்ல. फिर அப்போ तो हमें देगी. அப்ப நமக்கு கொடுப்பாங்களா? नहीं.
हाँ, वो माया की सहयोगिनी बन गई। ஆமா, அவங்க மாயாவினோட உதவியாளர் ஆயிட்டாங்க. तो माया सबकी परीक्षा लेने के लिए रेडी है। அப்போ மாயா எல்லாரோட எக்ஸாம் எடுக்கிறதுக்காக ரெடியாக இருக்கு. तो वो भी क्या कर रही है? அப்போ அவங்க கூட என்ன பண்ணிட்டு இருக்காங்க? परीक्षा लेने में माया का पूरा सहयोग देती है। எக்ஸாம் எடுக்கிறதுல மாயாக்கு முழுமையாக உதவிய செய்றாங்க. क्या करेगी? என்ன செய்வாங்க? परीक्षा लेगी। எக்ஸாம் எடுப்பாங்க.